ஜுஜுட்சு கைசனுடைய ஃபுல் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு கைசனுடைய லாபி என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். எமௌண்ட்ஸு, இன்கேம் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்ட் 1 பார்த்துருப்போம். அதோடைய பார்ட் 2 தாங்க இதோடைய கண்டினியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மெயில் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் நேற்று வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 1 பார்த்துருப்போம். அதோடைய கண்டினியூஸாக பார்ட் 2 வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமௌண்ட்டோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த எமௌண்ட்டோடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஜனவரி 14 அன்றைக்கி ஜுஜுட்சு கைசன் பேட்ச் அப்டேட்டும் சரி, ஈவெண்ட்டுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் அன்றைக்கி தான். இந்த ஜுஜுட்சு கைசன் அனிமி வந்து யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் கூட அந்த அனிமி பார்த்தது கிடையாது. இந்த அனிமி பார்க்குறவங்க எல்லாருமே கோஜோ ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோஜோ பண்டல் எதில் வரப்போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை பற்றி அப்டேட்டில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு OB 52 அப்டேட்டுக்கு அப்புறம் லாபி பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்க போகுது. பார்க்கவே தாறுமாறாக இருக்குது. பின்னாடி இந்த சிட்டி, இந்த ஃபாரின் எல்லாம் எப்படி இருக்கும் பார்க்க அதே மாதிரி இருக்குங்க. அனிமையில் அந்த மாதிரி வருதான்னு எனக்கு தெரியாது, பட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு கைசனோட ஈவெண்ட் பேனர் வந்து அதில் இருக்கும். அந்த பேனரை ஓப்பன் பண்ண உடனே நம்ம தலைவர் வந்து அப்படியே ஃபோன் பேசிட்டு ஜாலியாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் தாங்க ஈவெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாதரி பண்டல் தானே ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கோம். அதாங்க 100% கன்ஃபார்மாக அதான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன சின்ன மிஷின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஈவெண்ட்டை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுகுனாவுடைய ரிங் ஈவெண்ட்டு அதுவும் வந்து அதில் தான் வரப்போகுது. எல்லாமே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க. ஒரே நாள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடாது. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேனர் பேஜ் கிடைக்குதுங்களா. ஈவெண்ட் ஸ்டார்ட் பேஜ் இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா சுகுனாவுடைய ரிங் ஈவெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த சுகுனாவுடைய ரிங் ஈவெண்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கோஜோ கோஜோ அசென்ஷனு, அதுக்கப்புறம் ஜூஸ் அதெல்லாம் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க கொலாப்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கு, அதையும் நான் இப்போ தான் சொன்னேன். டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அதை ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்பின் பண்ணோம்னா ஒரு ஈவெண்ட்டாக முடியும் போது நம்ம தலைவர் அந்த மாதிரி ஓடுவாப்பில். ஓடும்போது ஒரு ஈவெண்ட்டை முடியும் போது பின்னாடி வந்து ஒருத்தர் ஆடுவாங்க. நம்ம ரெண்டாவதாக ஒரு ஆள் வந்து ஆடுவாங்க. ஃபுல்லாக அந்த 160 காயின் ஃபில் ஆனதுக்கப்புறம் அப்படியே சும்மா சண்டை போடுற மாதிரி எஃபெக்டில் வர மாதிரி அனிமேஷன்லாம் வந்த மாதிரி டாப் ஸ்கில் கொடுத்தீங்கன்னா அப்படியே கூட வந்து இன்னொருத்தர் ஆடுவாங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃபிசிகரோ தான். இவர் தான் கூட அப்படியே பின்னாடி நடந்து போவாப்பில். அப்படியே ஒரு ஈவெண்ட்டாக கம்ப்ளீட் ஆகிறப்ப நம்ம அந்த அனிமேஷனில் 5 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, 4 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் வந்து நம்ம கிளைம் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க டாஸ்க்கு, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நமக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஸ்பெஷலாக ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இதுலேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் கஷ்டமெல்லாம் இருக்காது. நார்மலாக இந்த CS, BR அப்படி தாங்க இருக்கும். ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேனரை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷனில் ஃப்ரீ ரிவார்ட்ஸும் நமக்கு நிறைய இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைமண்டை கொடுத்து பிடுங்குற ஈவெண்ட்ஸும் நிறைய இருக்குது. நம்ம ஆல்ரெடி பேக் பேக்கு, டோக்கன்ஸு, கிரியேட் பாக்ஸ் அது எல்லாமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பேட்டில் கார்டு ஒன்று நரோட்டோ ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதேமாதிரி ஜுஜுட்சு கைசனுடைய பேட்டில் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸ்பெஷல் பேட்டில் கார்டு அதில் வந்து ஒரு 3 மிஷன் கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த பேட்டில் கார்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்ளீட் ஈச் கேரக்டர்ஸ் சேலஞ்சஸ் டு கிளைம் டு ஸ்பெஷல் பேட்டில் கார்டு. இந்த பேட்டில் கார்டு வேணும்னா நம்ம அந்த ஈவெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா போதும், பேட்டில் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொட்டி கொடுக்க போகிறானுங்க. ஆனால் நமக்கு வந்து 3 ஐட்டமாக தான் வரப்போகுது, ஒருத்தான ஐட்டெல்லாம் வரப்போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் பிளே சேஞ்சஸுங்க, அதாவது இன்கேம் சேஞ்சஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துங்க. நமக்கு BRல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSல இந்த மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஈவெண்ட்ஸ் மாதிரி. இது மூலிமா நம்ம எனிமிக்கு வந்து டேமேஜ் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரைவல் அனிமேஷனு, இந்த அரைவல் அனிமேஷன் 2 அனிமேஷன் இருக்குது. இந்த 2 அரைவல் அனிமேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எவோ கன் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அந்த எவோ கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு பார்ட் 3 தான் எல்லாமே இருக்க போகுது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 அரைவல் அனிமேஷனுமே நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தாறுமாறாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அரைவல் அனிமேஷனை பின்னி பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எவோகன்ஸ் இதை பற்றி நாளைக்கு நம்ம பார்ட் 3ல டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷனில் பிஸ்டிக் ஸ்கின் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதுக்கு எலிமினேஷன் எஃபெக்ட்லாம் இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம நாளைக்கு பார்ட் 3ல வந்து பார்ப்போம். பயங்கரமாக போகுது. மறக்காமல் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டாடா.